அனைவருக்கும் வணக்கம். நிவேதா பெத்திராஜும் உதயநிதி ஸ்டாலினும் சவுக்கு சங்கர் சொல்வது உண்மையா? சீமானை வீழ்த்த நினைத்த திராவிடம் மாட்டிக்கொண்டு கதரும் திராவிடம். இது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதான் அண்ணன் சீமானை வந்து கருத்தையே எதிர்கொள்ள முடியாத திராவிட பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி 2 பேரும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியே பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீமானோட அந்த அரை நிர்வாண ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு திருப்பி சீமானை வந்து விஜயலட்சுமி ஏமாத்திட்டான்னு சொல்லியே வந்து உட்காந்து கதறுவாங்க. அதில் இந்த அதர்ம மனோஜ், அப்புறம் இந்த இவன் ஒருத்தர் இருக்கான்ல முத்தாரு, அவங்க எல்லாம் யூடியூப் புட்டஸ் எல்லாம் போட்டு சீமானை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சரி, சீமானோட விட்டாங்களான்னு பார்த்தா விடலை. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் முன்னாடி நிர்வாகியாக இருந்தார்ல முத்துக்குமார், அவர் வந்து இறந்துறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவி விதவையாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் வந்து வாழ்க்கை கொடுக்குறாரு. இது ஏதோ ஒரு தப்பான விஷயம் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து செஞ்சுட்டாரு. அந்த கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை வந்து நல்லா வச்சிருக்காரு. சாட்டை துரைமுருகன் மனைவி வந்து நல்லா வச்சிருக்காரு. 2 பிள்ளைங்களோட நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த முகிலன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா, சாட்டை துரைமுருகன் வந்து அவர் கருத்தியல் ரீதியாக அவரை வந்து வீழ்த்திட்டு போயிடலாம். ஆனால் அதை பண்ணாமல் டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அவர் மனைவி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதாவது அவருடைய மனைவி இருக்காங்களா, அவங்களுடைய அப்பா வடகாடு காளிமுத்துன்னு எடுத்து அவங்க குடும்ப ஹிஸ்ட்ரியே வந்து பேசுகிறாங்க. அப்படி அதாவது அவங்க குடும்பம்லாம் நல்ல குடும்பம், இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு, அதாவது சாட்டை துரைமுருகன் மாட்டிக்கிட்டு அவங்க மனைவி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து வீழ்த்த பார்க்குறாங்க. இப்போ இதில் தான் நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது, தன்வினை தன்னை சுடும், கர்மா ஒரு பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முற்போல் நம்ம செய்கிற வினை பிற்போல் நமக்கே வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிகராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிவேதா பெத்ராஜ் அப்படிங்கிற ஒரு நடிகையோட ஒரு படம் நடிச்சிருக்காரு. பொதுவாக என் மனசு தங்கம் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த நடிகையோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இணைச்சு வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதை பற்றி நம்ம இதில் வந்து பார்த்து தான் ஆகணும். என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் மேலே அந்த நிவேதா புத்ராஜ் ரொம்ப வந்து பொசசிவாக இருப்பாங்க. அவங்க வந்து நிவேதா புத்ராஜ் வந்து உதயநிதி ஒரு ரசிகை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 50 கோடி ரூபாய்க்கு எங்கள் துபாயில் வந்து வீடு வாங்கி கொடுத்து, நீ வந்து என் மேலே பொசிவாக இருக்க, நீ இங்கே இருந்தால் ஒத்து வராது, அதனால் நீ போய் துபாயில் போயிரு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வீடை வாங்கி கொடுத்ததாகவும், அதுவும் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் லூலு மஹால் இருக்கார்ல யூசுப் அலி, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அவங்களுக்கு வந்து இருக்குது, சொந்த வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 2 தடவை இங்கே வருவாங்க. எதுக்குன்னா தலைவனை பார்க்குறதுக்கு, அதாவது நம்ம உதயநிதி அவர்களை வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு போகிற நேரத்தில் அந்த பேட்மிண்டனு, கார் ரேஸு அப்படி இப்படின்னு கலந்துக்கிட்டு போவாங்க. அவங்க வந்துட்டு போகிற செய்தியை வந்து சன் நியூஸில் வந்து நல்லா இதாக போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பேசியிருக்காரு. இப்படி வந்து சவுக்கு சங்கர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது பதில் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இது அது உடனே நிவேதா பெத்ராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது, வீடு வந்து நானே உழைச்சி வாங்கினேன், அது வாடகை வீடு அப்படி இப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ இதில் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, சீமானை வந்து அரை நிறுவனம் படம் போட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இன்ன வரையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ இந்த விஷயம் வந்தோடனே, விளையாட்டுத்துறை விஷயம் வந்தோடனே, விளையாட்டுத்துறை அமைச்சர் விஷயம் வந்தோடனே எல்லாம் பொங்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த விசிகால ஒரு அக்கா இருக்கும், அந்த அவங்கெல்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஐயோ, அது எப்படி உதயநிதி ஸ்டாலின் இப்படி சவுக்கு சங்கர் சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி, அது எப்படி நடந்திருக்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிங்க. வாய்ப்பு இல்லை. சீமான் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், அந்த படத்தில் விஜயலட்சுமி அவர்கள் நடித்தாங்க. 2 பேருக்கு கனெக்ஷன் சொல்லி பேசுறீங்க. அதில் அவர் சினிமாவில் அதுலேயும் நான் மாமா கெட்டவே இல்லை கேடு கெட்டவன் அந்த படத்தோட டைலாக்கை சொல்லியிருப்பார். அதை எடுத்து வச்சுட்டு இன்ன வரையும் பரப்புறீங்க. இவங்க 2 பேரும் ஒரு வேளை வந்து ஒரே படத்தில் நடிச்சிருக்காங்க, பொசிசிவாக கூட வரலாம், அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. எப்படி நீங்கள் பார்த்த மாதிரி அத்தனை பேர் உட்காந்து முட்டு கொடுக்குறாங்க. அவங்க ஆளுக வந்து எது தப்பு செஞ்சாலும் இவங்க முட்டு கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை வீழ்த்துறதுக்கு 1008 விஷயம் இருக்குது. வீழ்த்தணும்னா அவர் கருத்தியலை வச்சு வீழ்த்தலாம், இல்லை பணத்தை கொடுத்து கூட வீழ்த்துங்கடா. ஆனால் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறீங்க பாருங்கள். அதனால தான் உங்கள் உதயநிதியே வீழ போகிறாரு. இது நம்ம பேசாமல் இருக்கலாம். இப்போ நான் வந்து அது வந்து உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா எனக்கு தெரியாது. இப்போ சீமான விஷயத்தில் உண்மை இருக்குமா பொய் இருக்குமா எனக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் நீங்கள் செஞ்சீங்களா ஒரு பாவம், அது வந்து உங்களை விடவே விடாது. அந்த பாவத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.